போயிருமா நான் விளங்கல. சில விஷயங்கள் விளங்குவதற்கு ஒரு காரணங்கள் வரணும். இந்த பிரபஞ்சம் வடிச்சு செதறி வந்துச்சு என்பதை விளங்குவதற்கு அந்த கருவிகள் வேணும், சாதனங்கள் வேணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு பிறகு விளங்கும் போதுதான் அதுக்கு முரண் இல்லாம சொல்லி இருக்குதுன்னு சிந்திக்க முடியும். அப்ப அன்னைக்கே குர்ஆன்ல அன்னைக்கு நம்பிட வேண்டியதானே? இது ஒரு பதிலா? குர்ஆன் சொன்ன வார்த்தை சரியா இருக்கான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணுமே தவிர என்ன பார்க்க கூடாது. நீயா விளங்கலங்கிறது என்னுடைய மைனஸ். அது என்னை பத்தின கேள்வி குர்ஆனுக்கு எதிரான கேள்வி ஆகாது. நான் விளங்கலப்பா, நான் புரியல. இருக்கு வாசகத்துக்கு என்ன அர்த்தம்? வானபூமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாம் பிளந்து வெடிக்க செய்து உண்டாக்கணும்னு தெளிவா குர்ஆன்ல இருக்குது. இது குர்ஆன் இறைவேதம். இதை வச்சு நான் நம்புறேன். நீங்க என்ன பண்ணணும்? அன்னைக்கே நம்மள கேட்க கூடாது. இது எப்படி சொல்ல முடியும் தான் கேட்கணும். அடுத்த தலைப்புல வச்சுக்கிறேன். அப்படிதான் நான் சொல்லிக் கூட முடிச்சேன். இது இந்த ஆர்குமெண்ட் இல்ல. குர்ஆன் இறைவேதமாங்கிற தலைப்புல ரெண்டாவது நாங்க பேசுவோம். அதுலதான் இதை பேசுவோம் சொல்லிட்டு போனதுக்கு என்ன செய்யறாரு? அன்னைக்கே இந்த பெருவெடிப்பை நீங்க நம்பினீர்களா? இப்பதானே ஒத்துக்கிட்டீங்க. இப்ப நாங்க ஒத்துக்கல. இப்பங்க ஜன்னத்துல ஆர்டிகல் எழுதணும். ஒரு 20 வருஷம் இருக்குமா? ஒரு 16 வருஷம். 16 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்றது பெருவெடிப்புக்குள்ள நாங்க எழுதிருக்கிறோம். என்னமோ இந்த சபையில வாதம் பண்ணணும்னு ஏத்துக்கிட்டோங்கிற மாதிரி புஸ்தகமே போட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இவர் இந்த வாதத்துக்கு வருவதற்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் இருக்காரு. அல் குர்ஆன் என்ன புத்தகம் பேரு? அறிவியல் சான்றுகள் புக்ல இந்த பெருவெடிப்பு கொள்கை ரொம்ப அற்புதமா அவரே விளக்கி இருக்கிறார். என்னமோ இந்த சபையில நீங்க பெருவெடிப்பு கொள்கை எடுத்து வச்சவன இது கொஞ்சம் மறுத்துக்கிட்டு இருந்த நாங்க ஒத்துக்கிட்டு பலிச்சு பாதியை ஒத்துக்கொண்டார்கள். பாதியில் எல்லாத்தையும் ஒத்துக்கணும். சரியா இருந்தா சரியா இருந்தா கரெக்டா இருக்கணும். நீங்க தான் பாதியில நிக்கிறீங்க. இதுல இருந்து உண்டா நினைச்சுக்கிறீங்க. அது எப்படி வந்துச்சுன்னு பதில் இல்ல உங்கள்கிட்ட. நீங்க தான் பாதி. அது எப்படி வச்சுன்னு பதில் எங்கிட்ட இருக்கு. நாங்க தான் முழுசு. முழுசு யாரு? பாதி யாரு? முழு பதில் சொன்னவங்க தான் முழுசு. பாதிக்கு பதில் இருக்கு, பாதிக்கு பதில் இல்லை. நீங்க தான் பாதி கிணறு, அரைக்கிணறு நீங்க தான் தாண்டி கொண்டிருக்கு. ஆபத்தானது என்பதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வாங்க. நாகரிகமா இல்லை. இப்போ அண்ணா விட்ட இடத்துல இருந்து தொடங்குறேன். டாக்டர் சார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அந்த பிக் பேங் தியரியை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த பிக் பேங் தியரி என்ன சொல்லுது, அந்த விதத்தில் பேரண்டம் அண்ட சராசரங்கள் உண்டாகி இருந்தது என்றால் நிச்சயமாக அது இறைவன் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அத டாக்டர் சார் என்ன சொன்னாருனாக்கா, நீங்க இப்ப பாதி தாண்டி வந்துட்டீங்க, இது எல்லாரும் நம்புங்க, இதாவது பிக் பேங் தியரி எல்லாரும் நம்புங்க, அதுதான் உண்மை. இப்ப நீங்க பாதி நம்மள நெருங்கி வந்துட்டீங்க, இன்னும் பாதி தான் பாக்கி இருக்கு அப்படின்னு டாக்டர் சார் சொன்னாரு. என்னமோ நாம தான் இந்த பேரண்டம் அதாவது இந்த யூனிவர்ஸ் எக்காலத்திலையும் ஸ்டெடி ஸ்டேட் தியரி அடிப்படையில அப்படியே இருந்துட்டு இருக்குது. இதை யாரும் படைக்க வேண்டாம், படைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாம சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியும், இப்ப திடீர்னு இந்த பேரண்டத்துக்கு ஒரு படைப்பாளன் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிக் பேங் தியரி கண்டுபிடித்த போது நாம் பயப்படுவது போலவும் சார் விளக்கிட்டு சொல்றாரு. இது நாம அவர்கிட்ட சொல்ல வேண்டிய பதில். அது நீங்க தான் எங்களை நோக்கி நெருங்கி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய முதல் ஸ்டாண்ட் என்ன? ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதாவது இந்த அண்ட சராசரங்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரண்டம் யாராலும் படைக்கப்பட்டதில்லை அப்படின்றது உங்களுடைய ஸ்டாண்டு. யாராலும் படைக்கப்படாமல் ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போது உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய பதில் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாத்திகர்களும் சொன்ன பதில் என்னன்னா, பேரண்டம் அது படைக்கப்பட வேண்டியது இல்லை, அது எப்பவுமே இருக்குது. எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளை யாரும் படைக்க வேண்டியதில்லை என்றது உண்மை. அது ஒத்துக்க வேண்டியதுதான். ஏன்னாக்கா எப்பவுமே இருக்குதுனாக்கா அது எப்படி படைக்கப்பட்டதா இருக்க முடியும்? ஓகே, அதனால சயின்டிபிக்கலா அந்த தியரியை அன்னைக்கு எதிர்க்க முடியாம இருந்தது. பகுத்தறிவாதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா பிக் பேங் தியரி என்ன சொல்லுது? 2000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1000 கோடி வருஷங்கள்ல இருந்து 2000 கோடி வருஷங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தேதியில இந்த பேரண்டத்திற்கு ஒரு தொடக்கமே உண்டு. அதுக்கு முன்னாடி இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணு கூட அதுக்கு முன்னாடி இல்ல. ஆகவே அதற்கு ஒரு தொடக்கம் உண்டு அப்படின்ற அந்த பதில் எதுல கிடைக்குது? நமக்கு பிக் பேங் தியரியில் தான் கிடைக்குது. அதனாலதான் நாம என்ன சொன்னோம், பிக் பேங் தியரி நிச்சயமாக ஒரு படைப்பாளன் வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது அப்படின்னு சொன்னோம். டாக்டர் சார் பிக் பேங் தியரியை ஒத்துக்கிறாரு, ஆனா கடவுள் உண்டு ஒத்துக்கிறது இல்லை. ஆனா
இந்த பிக் பேங் தியரியவே நிரூபிச்சிருக்காரு பாருங்க ஹாக்கிங், மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் நாத்திகர். அவர் என்ன சொல்றாரு, இந்த யூனிவர்ஸ் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வகுப்பு நடத்துறதுக்காக சொல்லல, அதுல இருந்து செய்திகள் இருக்குது. இந்த விரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இந்த பேரண்டை இப்ப விரிஞ்சுகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால ஹாக்கிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய புத்தகம் ஒழுங்கா மைக்க வைப்பா, நல்ல வயிறு போட வேண்டியானே.